ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா வச்ச வின்லா சாகால சீசன் 2ல எபிசோட் 25 தான் பார்க்க போகிறோம். என்னடா அது மூஞ்சி திடீர்னு என்னவோ வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. கண்ணாடி மிஸ் பண்ணிட்டேங்க. நேற்று மழையாக இருந்தது, ட்ராவல் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன் மிஸ் ஆகிடுச்சு. வீடு ஃபுல்லாக இப்போ அலசி பார்த்துட்டோம், காணோம். அப்போ விழுந்துச்சு போல இருக்குது. அதனால தான் மூஞ்சி இப்படி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. சரி வாங்க வீடியோவில் போயிடலாம். செதுக்கு உன் சதைகள்ல செதுக்கு. ஆரம்பமே வேற மாதிரி இது. இந்த நிலங்கள்ல செதுக்கு. இந்த கடல்லையும் செதுக்கு. உன் எதிரிகளையும் செதுக்கு. உன் கெட்ட நேரத்தையும் செதுக்கு. செதுக்கு, உருவாக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈரத்தை செதுக்குங்க. என்ன பண்றீங்க? அதையே நானும் கேட்கலாம். இப்ப எதுக்கு மரத்தை வெட்டுற? அது வீட்டு மேல விழுந்தா என்ன ஆகும்? விறகு வெட்டி ஆக போறியா என்ன? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்கேன். இது காயோட வாய்ஸ் தானே? நீ பார்க்க வேணா பெருசா இருக்கலாம், ஆனா உன்னை வச்சு யுத்தம் எல்லாம் பண்ண முடியாது. சீக்கிரம் சாப்பிட வாங்க. எனக்கு பயங்கரமா பசிக்குது. இந்த வாய்ஸ் எனக்கு பிடிக்கும். பாருங்க, உங்க கையில பாத்திரம் இருக்கிறதா நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக கத்திய தூக்கி எரியாதீங்க. அப்ப பாத்திரத்தை தூக்கி போடவா? பரவாயில்லையே, இந்த இதுல விவசாயம் பண்றாங்க. வர்றதுக்கு முன்னாடி கரடிகள் எல்லாம் சாப்பிட்டு வச்சுக்க தெரியுமா? சரி, திரும்பவும் கேக்குறேன், மறுபடியும் எதுக்கு பயிற்சி எடுக்கிற? அது இடத்தை பாதுகாக்கிறதுக்காக. சாம்பலாய் போயிருந்த இந்த இடத்தை நாம மறுபடியும் சீர்படுத்தி இருக்கோம். ஒரு ஊரே காட்டுல போன சாம்பலாக விட மாட்டேன். அப்பா மட்டும் இருந்திருந்தா. அடடா, குட்மோரோட பால் ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த மனுஷங்கள சீரியஸா பேசினறான். பால் கிடைக்கும்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஐயே, இப்படி பேசுறீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சரி, கோவப்படாத. நீ போர் வீரனால ஆக வேண்டிய அவசியம் இல்ல. எப்பவும் தோத்துக்கிட்டே இருக்குமே, அது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? அப்பாவும் நம்மளை பாதுகாக்க தானே உயிரை விட்டாரு. சரியா சொன்ன. இப்ப நீ உயிரோட இருக்க. இந்த ஊரை நீ திரும்ப உருவாக்கி இருக்க. 2 அழகான பெண்களோட அருமையான சாப்பாடு சாப்பிடுற. அவ்வளவுதான் ரியாக்ஷன். ரொம்ப இதா சொல்லிட்டு கையை விட்டு போகல. அவ்வளவுதான், வருத்தப்பட்டு நான் ஆனா உருவாக்கிட்டு அலர்ட்டாவே இருக்காங்க. திரும்ப எதுவும் நடக்கக்கூடாது. என்ன அழகா இருக்கிறத அழிஞ்சிட்டேன் நான். எல்லாம் இருந்திருந்தா என்ன ஆவறது இந்த ஊர்? அது சொல்லி வாய மூடல, முடிஞ்சிச்சு. நான் சொல்றத கேளு. காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நீ ஓட ஆரம்பிச்சிடணும். நதி ஓரமாவே போ. அம்மா,
ஒரு நல்ல இடம் கண்ணில் பட்டாலே உறுத்துது அவனுங்களுக்குலாம். ஒரு 2 நிமிஷம் தாண்டா இப்போ தாண்டா அழகா இது அதுக்குள்ளே எதை அடிச்சிட்டாங்க. பத்தி யோசிக்காத, நேரா ஓடு சரியா? உன் அண்ணனும் நானும் உன் கூடவே இருக்கோம். ஸ்டாப்பாகவே ஆகாது போல. அவங்க பேசுனதை பார்த்தா எல்லாம் முடிஞ்சிச்சு போல அப்படின்னு நினச்சேன் நான். இல்லை அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல எழுந்திருக்கம்மா. இது அந்த பொண்ணுக்கு தான் ஆகிடப்போகுது. அம்மாவை பார்க்க தான் தங்கச்சி போய் பார்க்க. போலாமா? ஏனார் ஓடு, இங்க இருந்து போ, போயிடு. போக மாட்டேன். தயவு செஞ்சு எழுந்திருக்கம்மா, நான் போக மாட்டேன். அழாதம்மா. இன்னமும் அந்த இடத்துல ஜனங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அட, அங்க பொண்ணுங்க இருக்காங்க போல இருக்கு. இருங்க செல்லம், இதோ வந்துடுறோம். ஓடுங்க, வழி இல்லை. எழுந்துறீனார். அங்கே கூட்டிட்டு இங்க இருந்து போயிடு. என்னம்மா? எனக்கு வயசாயிடுச்சு, சாக போறேன்னா என்னால சமாளிக்க முடியும். உனக்கு வாழ்க்கை இருக்கு. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னால ஏன்னா ஃபீல் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை. ஆமா, இவங்க 2 பேரும் ஏன் ஓடல? ஏய், அங்க பாத்தியா? அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கால்ல? என்னாச்சு? உங்க அம்மா செத்துட்டாளா? லூட்டோ, என்ன விடு. லூட்டோ, மரியாதையா அவளை விடுங்கடா. ஓ, என்ன ஒழுங்கா விடுங்க. ஈனார். ஈனார். உன்னை சும்மா விட போச்சு. ஐயோ, என்னடா பண்ண? அந்த பொண்ணை ஏன்டா வெட்டின? திமுரு பிடிச்சவ ஏதோ உன்னை வச்சு என்ன குத்திட்டாடா. அழகான பொண்ணு எல்லாம் இப்போ வீணா போச்சு. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த பொடியனை வித்து காசு பத்தரலாம். ச்சே, இந்த எல்லாம் வீணா பொடியனை போச்சு. வித்தா பணம் கிடைக்கும். அந்த காசை வச்சு நம்ம சரக்கு அடிக்கலாம். சரி, சரி. அட மன்னிச்சிருப்பா.
ஏண்டா எங்கேருந்து அமைதினா வர்றது? ஓ இதுதான் போன இதுல எண்டிங்ல காமிச்சிருக்கோம். அடிமைகளா கூட்டிட்டு போறோம். எப்படி இருக்கா? இவ பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி அவளை தூக்கி போடுங்க, அடுத்த வேலையை பார்ப்போம். பாவீங்களா. உயிரோடே போடுறாங்க பாருங்க. ஏய், ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்கு அவளை கடல்ல தூக்கி போட்டீங்க? பரவாயில்ல, நீ அடிய தாங்க. எல்லாருக்கும் கம்பளி எடுத்து கொடுங்க. ஜாக்கிரதையா இருங்க, உங்களுக்காக நிறைய பணம் கொடுத்துருக்கோம். யாருக்கு எந்த வியாதி வராம பாத்துக்கோங்க. எங்க கிட்டயாவது உங்களை விக்கிற வரைக்காவது தெம்பா இருந்து தொலைங்க. என்ன புரிஞ்சதில்ல, எல்லாரும் ஒழுங்கா இருங்க. தலை வலிக்குது. அது பரவே கூடாதுன்னு எல்லாத்தையும் போட்டு போயினே இருந்தேன். ஏய், சீக்கிரம் உங்களோட வேகத்தை அதிகரிங்க. மாமியா அம்மா சொன்னது சரிதான். நான் உயிர் வாழ்ந்தான். எல்லாரும் ஒழுங்கா சாப்பாட சாப்பிடுங்க, அப்பதான் பார்க்க பளிச்சுன்னு இருப்பீங்க. நல்லா சுத்த பத்தமா குளிச்சுட்டு வாங்க. முக்கியமா உங்க தலையை சுத்தப்படுத்துங்க. தலையில பேன் இருக்கான்னு பாத்துக்கோங்க. சரி, பொண்ணுங்களை ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்காங்க? முடி ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அழகு படுத்தி சின்ன பொண்ணு மாதிரி காட்டு. வீட்டுக்கு கால் எடுக்கிற மாதிரி எடுக்கிறீங்களாப்பா. என்ன சொல்றீங்க? இந்த பொருள் நல்லா அக்கறை குடிக்க வந்திருக்கோம்ல. எல்லாம் பத்தல் தொத்தலுமா தான் இருக்கு. சும்மா இதையே சொல்லிட்டுடாதீங்க. நீங்க கிட்ட இருக்கிற பலசரி ஆட்கள் மாதிரி உங்ககிட்ட இருப்பாங்களா? முடிக்கா நிச்சயமா. என்னால அங்க இருக்க முடியாது. நான் எதுவும் போடுவேன். நான் உயிரோட இருக்கிறவரை முயற்சி பண்ணிட்டே நேற்று இருப்பேன். அவங்க இடம் தப்பிச்சு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாளைக்கு எங்கள் சர்வே பண்ணுவீங்க? ஓ தெரிஞ்சுட்டு போகிறாங்க அட்டாங்க. மன்னிச்சிருங்க. ஏய், இங்க பாரு ஈனா. உனக்கு இன்னும் இங்க நடக்கிற விஷயம் என்னன்னு புரியல. இவரா? நீங்க எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. உங்க எல்லாரோட வீடும் இங்க இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் உங்களால உங்க இடத்துக்கு போக முடியாது. இங்க இருக்கிறவங்க யாரும் உங்களை பாவம் பார்த்து எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஒரு அடிமைகள். நீங்க தப்பிச்சு போகவோ யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஒரு நல்ல முதலாளி கிட்ட போய் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா உழைங்க. அப்பதான் உங்க யாருக்குமே அடுத்தவங்க கிட்ட கையேந்தி பிச்சை எடுக்கிற நிலைமை இருக்காது. இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி
எப்பவும் இதை யோசிச்சு பாருங்க. நான் உனக்கு சொன்னது புரிஞ்சதில்ல ஈனார்? பனிஷ்மெண்ட்டா? பரட்டா இல்லையே. பையன் நல்லா தான் இருக்கான். இன்னும் கொஞ்சம் அழகான முகம் இருக்கிற பசங்க இருக்காங்களா? ஓ அப்படியா? அப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா உங்களுக்காகவே நாங்க ஒண்ணு சிறப்பா கொண்டு வந்திருக்கோம். ஓ அப்படியா? கேட்கவே நல்லா இருக்கே. காட்டுங்க. அத பார்த்தா உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். அவங்க சொல்றதும் சரிதான். கொஞ்சம் கூட யோசிக்காம எங்க இருந்து ஓடினாலும் நான் எங்கதான் போவேன். அது மட்டும் இல்ல, இதை விட்டு நான் எங்கதான் போவேன்? ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி நான் யாராவது ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சேன்னா. நான் சொல்றத நம்புங்க, உண்மையிலேயே நீங்க ரொம்ப மாமாவா? இப்பதான் நாங்க ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்கோம். இதோ இங்க பாருங்க. அவரையே எங்க இருக்க போறாரு? அடிமை இருக்கிறது. நீங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கீங்க. அவருதான். எப்படி இன்னும் வயசாகி போய் கிடக்குது. இது தோஃபின் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இவர் போயிடுவார் போல. இந்த இடத்துல அவர் எப்படி? ஊர் ஊரா போய் தேட வேண்டியதுதான். இவன் ஒண்ணும் நான் தேடுற ஆளு இல்ல. கொல்லமாவும் இல்ல, முடி வெள்ளையாவும் இல்ல. ஆட ஆமால. இன்னுமா குள்ளமா இருப்பான் அவன். தெரியுது. அதெல்லாம் விடுங்க. அந்த ஹேர் மாறி உங்களுக்கு எப்படி தோணுது? பார்க்கிறதுக்கு ரொம்பவே பலசாலியா இருக்கான். நீங்க மட்டும் நல்லா கேட்டுக்க. நான் உன்கிட்ட சொன்னேன் எனக்கு வேலைக்கார தேவை இல்லன்னு. என் சொந்தக்கார ஒருத்தனை விடுவிக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு தெரியும் அவன் குள்ளமா இருந்தா முடி வெள்ளையா இருக்கும். அவனோட பேரு கூட தோ ஃபென். உனக்கு அவனை பத்தி தெரியுமா தெரியாதா சொல்லு. என்ன மன்னிச்சிடுப்பா, உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆள் தேவைப்பட்டா வாங்க, சரியா? இவனுக்கு அவன் கிடைக்க போறதே இல்ல. தன்னோட சொந்தக்காரங்களை தேடியா அவர் அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. பல வருஷமா அவர் யாரை தேடி அலைகிறாரோ உண்மையிலே அவங்க ஒரு அதிர்ஷ்டசாலிதான். ஒன்னதான் உனக்கு பேச்சு வருமா? மாதிரியே இருக்குது. லோக்கியா? இல்ல இல்ல. இந்த ஊர்ல முன்னாடி இருந்தார்ல. ஈனார். எந்த ஊரு என்ன தொழில் பண்ணிட்டு இருந்த? வடக்கு இங்கிலாந்து சேர்ந்தவன். விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓ, நீ என்ன சொல்ற ஈனார்? என்னோட வயலுக்கு வந்து எனக்கு உதவி பண்றியா? மஸ்டர்டு கூட இருந்த ஒரு மாதிரியே இருக்குது உங்க படையில. வயல்வெளி வந்துட்டாமா? இங்க வா. எங்க ஆளுங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ராத்திரி சாப்பாட்டு நேரத்துல நான் உனக்கு எல்லாரையும் அறிமுகப்படுத்துறேன். சரிங்க. முதல்ல இந்த நிலத்தை நல்லா சுத்தி பாரு, சரியா?
இதான் வந்து வின்லாண்டடா. சோர்ஸ் வந்த இடம் மாதிரியே இல்லை, இது ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டினாங்களே. அதான் வின்லாண்ட் மாதிரி தான் இருக்குவாங்க. அவங்க ஊர் தான் ஞாபகப்படுத்தும். ஆமா, இதெல்லாம் உண்மையாமா? நீ வாழ்ந்தாலும் இறந்தாலும் எனக்கு விடுதலை இல்லை. நான் இப்ப கூட மொத்த குடும்பத்தையும் இழந்துட்டு தனியா தான் நிற்கிறேன். என் வீட்டை மட்டும் இல்லை, நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இனிமே நான் எதுக்காக இருக்கணும்? வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இனிமே எனக்கு எதுவும் இல்லை. நான் உயிர் வாழ்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? தோர்ஃபினா இங்கேயா இருக்கா? அதனால நமக்கு பேராது தெரியும். ஆமாப்பா. நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறேன். அவருக்கு நான் உண்மையா உழைச்சே ஆகணும். நான் ஒரு முழுமையான அடிமையா உழைக்கிற வரைக்கும் பட்னி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் இப்படிலாம் என் மனசுக்குள்ள யோசிக்கிற இந்த நேரத்துல தாரிஃபின் பேக்ரவுண்ட் மியூசிக் ஹெவியா இருக்கு, கேட்கல. இப்படித்தான் நானும் தோர்ஃபின்னும் எதிர்பாராம சந்திச்சேன். ஐஸ்லாண்டுக்கே போலையாங்க. பாவி. ஸ்டார்டிங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. என்னடா அது போன இதில் இந்த மாதிரிலாம் காட்டவே இல்லையே, எல்லாம் இப்போ அழகாக இருக்குது, ஓரளவுக்கு ஏதோ செட்டில் ஆகிருக்குன்னு அப்படின்னு நினச்சி ஒரு 2 செகண்ட் கூட ஆகலை. அதே தான் திரும்ப நடக்குது. இன்னும் இது ஸ்டாப் ஆகலையாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி இங்கே தான் இப்படி அப்படின்னு பார்த்தா வேவ்ஸில் சந்தை மார்க்கெட் ஆகிட்டு போச்சு பழகுது. அடிமலை கூட்டின்னு வந்து விற்கிற ஒரு மார்க்கெட்டை அங்கே பண்ணுறாங்க. அங்கேருந்து எல்லா ஊருக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அது வேறு மாதிரி மாறி இருக்குது. ஆனால் இப்போ வந்தவர் வந்து நீ சொன்ன மாதிரி இங்கே பார்த்த மாதிரி தான் இருக்குது. நீ ஆஸ்கலாட் கூட இருந்தவர்னு சொன்னேன். எனக்கு அது யாருன்னு சுத்தமாக தெரியல. நான் வந்து ஃப்ளோக்கி நினைச்சேன்னா ஃப்ளோக்கி நல்லவன் கிடையாது அப்படின்ட்டு சரி ஓகே அது இல்லை போல. ஃப்ளோக்கி மூஞ்சே வேறையா, அந்த ஷேப் கொஞ்சம் அப்படி இருந்தால் சரி வயசானதுனால நமக்கு அப்படி தெரிஞ்சோன்ட்டு நான் அப்படிலாம் எடுத்துக்கிட்டேன். பட் அது புதுசாக அது வேற யாருன்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் அந்த ஊர் வேற. அங்கே தான் அரசர் இருக்கிறாரு, அவர் தாண்டி வந்துடுவாங்களா, அது வேற. எல்லாருமே வயசாகி போச்சு. அவரு கூட தோற்பின் அவங்க மாமா கூட பயங்கர வயசாகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவரே செத்துருவார் போல இருக்குது. இவன் இன்னமும் நான் நினச்சேன் போயிருப்பான், அவங்க அம்மாவெல்லாம் பார்த்துருப்பான்னு பார்த்தா இவன் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான் போல. எங்கேயுமே பார்த்து விருப்பம் இல்லாமல், யாருமே பார்க்க விருப்பம் இல்லாமல் அப்படியே இருக்கான் போல இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் தொடர்ந்து அதான் நடக்குது. ஃபேமிலியே கொண்டுட்டு தனியாக அந்த மாதிரி பசங்க இருக்கிறது தான் நிறையா இருக்குது. ஆனால் எனக்கு கொஞ்சமாச்சும் ஃபைட்டு தெரியும், என்ன பண்ணுவான் போலன்னு நினச்சேன்னா ப்ராக்டிக்ஸ்லாம் பண்ணானா சரி தடுக்கிற அளவுக்காக தெரியும்னு நினச்சேன். பட்டு எதுவுமே பண்ணல அவன். ஸோ அப்போ தான் கற்றுக்கிட்டான் போல இருக்குது. அது இல்லாமல் அப்போ தான் அம்மா இறந்த டைம் வேறையா, சுத்தமாக அவனுக்கு அப்படியே என்ன சொல்கிறது எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு மாதிரி உடஞ்சி போய் அப்படியே இருந்துட்டான். அட்லீஸ்ட் தங்கச்சியாவது காப்பாற்றிருக்கலாம். அவங்க அம்மா சொன்ன மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அந்த ஒரு இதில் மென்டலி அந்த இது ஆனதுனால அப்படியே இருந்துட்டா எல்லாம் போச்சு. சொல்கிறது ஈஸி, அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அம்மா இத்தனை வருஷம் இருந்தது, அந்த எமோஷன் பண்ணுறதுக்கு கூட டைம் கொடுக்கலன்னா என்ன இருக்குது? அதுக்குள்ளே கண்ணிமிக்கிற நேரத்தில் நடக்கிறது இதெல்லாம். அது என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் உடம்பு பயங்கரமாக இருக்குது அவனுக்கு. விவசாயி உடம்பு அது கம்பீரமாக செம்மையாக இருக்குது. அவன் வெத்து வீசினாலே இந்த 3 பேர் செத்துருப்பானுங்க. பட் அது எமோஷ்னலாக ரொம்ப வீக் ஆகிட்டான். அதனால அவனுக்கு எதுவுமே முடியல. சரி பார்க்கலாம், இது நடக்கிறது தான், இதே தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்ப்போம். இப்போ கரெக்டாக வந்து தோர்ஃபின்கிட்ட ஜாயின் ஆகிருக்கான். மேபி இவன் கூட வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம். பேசுறது கஷ்டம். இவனை பார்த்தா சுத்தம் வாயே திறக்க மாட்டான் போல இருக்குது. முன்னையாவது ஏதோ கொஞ்சம் பேசுவான், இவன் பார்த்தா அவன் பேசுவானான்னு கூட டவுட் ஆகுது. பார்வை மட்டும்தான் மாறி இருக்கு. முகம் ஜாடை எல்லாமே ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி இறுக்கமாயிட்டுக்கிறான், மிஷின் மாதிரிக்கிறான் பார்க்கறதுக்கு.
ஆனால் இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்தா நல்லா தான் இருக்கும். இப்போ இவன் என்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு வரதுன்னா 2 பேருக்கு ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைலுன்றதுனால நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாவது கிரியேட் ஆகுமான்னு பார்ப்பான் அவனுக்கு அதாச்சும். ஒரு சேம் ஏஜ் ஆ. சேம் பசங்கன்றப்போ கொஞ்சம் அப்படியே பேசிப்போம். கொஞ்சம் பேசுகிற ஆள் மாதிரி தெரியுது. கொஞ்சம் தொணன்னு பேசுகிற ஆள் மாதிரி. நம்ம ஆள் சுத்தம். ஆனால் ஜாயினாக நல்லா இருக்கும். அப்படியே 2 பேரும் இதுவாகி எதனா பண்ணால் உண்டு. ஆனால் இப்போ ஆபத்து வராமல் இருக்குது. இப்போ அந்த ஊருக்கு வந்த மாதிரி இந்த ஊருக்கு ஒரு பெரிய இது வந்துச்சுன்னா இங்கே மட்டும் வராமையாக இருக்கும். அது நடந்துட்டு தான் இருக்க போகுது. தயாராக தான் இருக்கணும் எந்த சமயமும். ஊர் இருக்கிற வரைக்கும் பார்க்கணும். ஆபத்து வந்தால் தடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். பார்க்கலாம் இந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு. ஆனால் அவங்க மாமா நினச்சா அங்கே ரொம்ப பாவமாகுது. அவன் சொன்னான் பார்த்தீங்களா அந்த வார்த்தை, ஒருத்தரை தேடி திரிஞ்சிட்டு இருக்காருன்னா அவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருக்கும். எனக்குலாம் தேடுறதோட இல்லை, என்ன போகிறது என்ன பண்ணுறது அடுத்த கட்டம் என்ன, இங்கேருந்து தப்பிச்சு போனால் கூட நான் எங்கே போகிறது எங்கே வாழ்கிறது எதுவுமே தெரியாது. ஆனால் ஒருத்தர் இத்தனை வருஷமாக தேடிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன சொல்கிறது அவனுக்கு புரியல. அவங்க அம்மா இறந்தே போயிட்டுருப்பாங்க தான் நினைக்கிறேன். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஆமா. அப்போவே நோயினா என்னத்துக்கு இருப்பாங்களான்னு கூட தெரில. இவன் ஏன் போகாமங்கிறான் தெரியல. அட்லீஸ்ட் போய் பார்த்துட்டாவது வந்திருக்கலாம் நான் நினச்சேன். தெரில, பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகேங்க, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.